அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீட்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானம் சென்றாலும் அங்கு ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சில நேரங்களில் விபரீதமும் சில நேரங்களில் அதீதமான யோகமும் நிறைவாக உண்டு. எனவே இந்த தருணத்தை சற்று நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெள்ள தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முரண்பாடாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொழில் உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் விலகும். அஷ்டமஸ்தானம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே சமயம் அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பதால் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முரண்பாடான பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்பட்டால், உணர்ச்சி வசத்தை தவிர்த்து செயல்பட்டால் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு. வரவை விட செலவை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையும். தொழில் ரீதியாக புதிய தொழில் செய்வதற்கான பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதைவிட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.